வாங்க, காலத்தின் வழியே ஒரு பயணம் போகலாம். உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த மற்றும் பழமையான சிவன் கோயில்களில் ஒன்றான திருவண்ணாமலையில் உள்ள அருணாசலேஸ்வர் கோயிலுக்கு இந்த புனித தலம் பல நூற்றாண்டுகளாக போற்றப்பட்டு வருகிறது. 7ஆம் நூற்றாண்டில் தமிழ்நாட்டின் பெரிய ஜானிகளான அப்பர் மற்றும் சம்பந்தர் தெய்வீக பாடல்களான தேவாரத்தில் இந்த கோயிலை பற்றி பாடியுள்ளனர். பின்னர் புகழ்பெற்ற கவிஞர் சேக்கிழார் தனது பெரிய புராணம் என்ற நூலில் இரு ஜானிகளும் இங்கு வந்து அருணாசலேஸ்வரை வழிபதை எழுதியுள்ளார். 400 ஆண்டுகளுக்கும் மேலா வலிமைமிக்க சோழர் மன்னர்கள் இந்த நிலத்தை ஆண்டனர். கிபி 850 முதல் அந்தீவ பாட்டி வரை அவர்கள் இந்த கோயிலை மிகவும் நேசித்தார்கள். தங்கள் வெற்றிகளை கொண்டாடவும் சிவபெருமானிடம் தங்கள் பக்தியை வெளிப்படுத்தவும் நிலங்கள், பசுக்கள், எண்ணெய் மற்றும் பல பொருட்களை தானமாக வழங்கினர். பின்னர் கிபி 1328 ஹொய்சால மன்னர்கள் திருவண்ணாமலையை தங்கள் தலைநகராக மாற்றினர். இந்த கோயிலின் முக்கியத்துவம் தொடர்ந்து வளர்ந்து வந்தது. 14ஆம் நூற்றாண்டு முதல் 16ஆம் நூற்றாண்டு வரை வலிமைமிக்க விஜயநகர பேரரசு ஆட்சி செய்தது. இந்த பேரரசின் பல மன்கள் நிலம், தங்கம், பசுக்கள் மற்றும் கோயில் விளக்குகளுக்கு எண்ணெய் சூடுதானமாக வழங்கினர். அவர்களின் பெரும்பாலான கல்வெட்டுகள் தமிழில் இருந்த, சில கன்னடம் மற்றும் சமஸ்கிருதத்திலும் இருந்தன. இந்த குறிப்புகள் கோயில் ஒரு ஆன்மீக தலமாக மட்டுமில்லாமல் உள்ளூர் அரசு மற்றும் பொருளாதாரத்திற்கான ஒரு முக்கிய மையமாகவும் இருந்ததை காட்டுகின்றன. அந்த காலத்தில் திருவண்ணாமலை ஒரு முக்கிய மையமாக இருந்தது. மற்ற புனித நகரங்கள் மற்றும் போர் பாதைகளை இணைக்கும் மையமாக விளங்கியது. ஆங்கிலேயர்கள் வருவதற்கு முன்பே இந்த இட கோயிலை சுற்றி வளர்ந்து வரும் நகரமாக இருந்தது. 17ஆம் நூற்றாண்டில் இந்த கோயில் கர்நாட நவாப்பின் ஆட்சியின் கீழ் வந்தது. பின்னர் பல ஆட்சியாளர்கள், இந்துக்கள் மற்றும் முஸ்லிம்கள் இருவரும் இதை கட்டுப்படுத்த முயன்றனர். ஐரோப்பிய சக்திகளாலும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. பிரெஞ்சுக்காரர்களும் ஆங்கிலேயர்களும் இந்த புனித நகரத்தை கைப்பற்ற போராடினர். ஆங்கிலேயர்கள் 1760 இறுதியாக கட்டுப்பாட்டை எடுத்துக்கொண்டனர். மேலும் திப்பு சுல்தான் 1790 இதை கைப்பற்றினார். 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் திருவண்ணாமலை அதிகாரப்பூர்வமாக ஆங்கிலேயர் ஆட்சியின் கீழ் வந்தது. இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு கோயில் தமிழ்நாடு அரசின் இந்த சமய அறநிலையத்துறையின் கீழ் 1951 வந்தது. 2002 இந்திய தொல்லியல்துறை இதனை தேசிய பாரம்பரிய சின்னமாக அறிவித்தது. ஆனால் பலர் கோயில் மத நிர்வாகத்தின் கீழ் இருக்க வேண்டும் என்று விரும்பினர். நீதிமன்ற போராட்டங்களுக்கு பிறகு கோயில் மீண்டும் இந்த சமய அறநிலையத்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டது. இன்று அருணாசலேஸ்வர் கோயில் ஒரு வழிபாட்டு தலம் மட்டுமல்ல, இது வரலாறு, பக்தி மற்றும் கலாச்சார பெருமையின் வாழும் சின்னமாகும். இங்குள்ள ஒவ்வொரு கல் ஒரு கதையை சொல்கிறது, ஒவ்வொரு ஜெபம் காலத்தின் வழியை எதிர்லிக்கிறது.